அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இன்றைக்கி நாங்கள் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருந்தோம். அவங்க வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இப்படி இருக்கிறதுனால அவங்க வீட்டில் பாத்திரம் விளக்குறதுக்குன்னு ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறாங்க. அதை தான் ஒரு வீடியோவாக போடலான்னு இப்போ போட்டோங்க. இப்போது நம்ம என்ன சாப்பிட்டாலும் எல்லாம் சிங்கிள் இருக்கிறத பூரா எடுத்து லைனாக அது இதில் இப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மிஷினில். அதுக்கு பவுடரெல்லாம் இந்த வாஷிங் மிஷினுக்கு எப்படி போடுறோம் அதே மாதிரியே போட்டுட்டு எல்லா இதையும் இப்படி லைனாக எடுக்கிறாங்க. நம்ம என்னென்ன சமையல் பண்ணுறோமோ அதெல்லாம் அப்படியே குக்கர்லேருந்து எல்லாம் கொண்டாந்து நான் இந்த மாதிரி மிஷினெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரு அதிசயமாக இருந்துச்சு. அதனால் இது ஒரு வீடியோவாக போடலான்னு நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா என்னையாட்டு நிறையா பேர் இந்த மிஷின் பார்த்துருப்பாங்களோ என்னமோ, பார்க்காதவங்களே என்னையாட்டு இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கோசரம் இப்படி நான் மிஷினில் கண்ணினால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ எல்லா பொருள்களையும் இப்படி அரேஞ்ச் பண்ணி உள்ளே லைனாக அடுக்கி வச்சிடுறாங்க. இது என்னென்னா ஹீட் வாட்ரு, சுடுதண்ணியிலேயே எல்லாத்தையுமே நீட்டாக நம்ம பவுடர்லேருந்து அது டப்பியில் போட்டு வச்சிடுறாங்க. மிஷினை ஆன் பண்ணி விட்டாங்கன்னா சுடுதண்ணியிலேயே பூரா அத்தனையும் கழுவி நம்மளுக்கு பொருள்களை அப்படியே சூடாக காய வச்சு கொடுத்துருது. ஒரு பொருளை கூட ஈரமாகவும் இருக்கிறதில்ல. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் லைனாக டீ குடித்ததுலேருந்து சமையல் செஞ்சதுலேருந்து எல்லாம் அப்படி உள்ளுக்குள்ளே கரெக்டாக அது பகுதியில் இப்படி வைக்கிறாங்க. இப்படி எந்த இதாக இருந்தாலும் அத்தனை எவ்வளோ கரையாக இருந்தாலும் அதுவும் நல்லா க்ளீனாக அது சுடுதண்ணியில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு பொருளும் நல்லா நீட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அதனால் சரி இது ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படிங்கிறக்கோசரம் நான் எடுக்கிறேங்க. இப்போ எல்லாமே வச்சம் கடைசியில் அதையும் மூடிக்கிறாங்க. அது எப்பவும் போல் அதையெல்லாம் டோர் க்ளோஸ் பண்ணி டைமிங் செட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி அதில் செட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங் முடிஞ்ச கடைசியில் அதே சேகப்போ இதாட்ட லைட் எரிய ஆரம்பிச்சிருது. எல்லாம் விளக்கிட்டோம் அப்படின்னா இது பண்ணிக்குது. இப்போ டைமிங் போட்டு அவங்க விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த கரெக்டாக அது இவ்வளோ நிமிஷம் செட் பண்ண கடைசியில் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன்ட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உள்ளே அடுக்கி இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லா பொருளுமே அப்படியே பளபளன்னு இருக்குது. ஒரு துளி கூட அதில் தண்ணி இல்லை, சூடாக இருக்குது. அந்த தட்டங்களெல்லாம் தொட்டு பார்த்தோம்னா சுடுதண்ணிலேயே வாஷ் பண்ணுறதுனால நல்லா சூடாக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் இது ஒரு வீடியோ போடலான்னு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒவ்வொரு தட்டம். என்னையாட்ட நிறைய பேர் இது மாதிரி பார்க்காது இருந்திருப்பீங்க. அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.